அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சானந்தலகரின் ஆனந்த வணக்கங்கள். மற்றும் ஒரு அழகான வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தலைப்பு என்னன்னு கேட்டால் ஏலேலோ ஏலேலோ. எந்த கேள்விகள் கேட்டாலும் விடை ஏ அப்படின்னே வரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியாக, ஒப்பிலியப்பன் பெருமாள் கைகளில் இருக்கும் வசனம் மாம் ஏ வைரக்கற்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். அது என்ன? அந்த வசனம் என்ன? ஏ கரிக்கு உதவாது. 2 விடைகள் சொல்லணும். 2 விடைகளுமே நெடில் ஏலையே ஆரம்பிக்கணும். விடை மாம் ஏக்கம் சரணம் விரஜ. 2வது ஏட்டு சுரக்காய் கரிக்கு உதவாது. இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். மிசைல், அதுக்கு தமிழ் வார்த்தை ஈக்குவலண்ட்டான தமிழ் வார்த்தை ஏல ஆரம்பிக்கணும். என்ன? வேற்று கிரகத்தார், ஆங்கிலத்தில் ஏல ஆரம்பிக்கணும். அதற்கான விடை என்ன? விடை ஏவுகணை. வேற்று கிரகத்தார் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த கேள்வி, மனநிலை சரியில்லாதவர்களை பராமரிக்கும் இடமான ஏ எந்த ஏ? ஏழைகளின் ஊட்டியான ஏ எந்த ஏ? 2 விடைகள் வரணும். 2மே நெடில் ஏ. விடை ஏர்வாடி, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. அடுத்த கேள்வி, சுப்பிரபாதத்திலிருந்து ஏ கணசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியத்சுர சிகே மக்கடேக்ஷு பூர்ணம். இதை ஃபில்லப் பண்ணணும். அடுத்து, ஏ மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய். இது ஆண்டாள் சொன்ன திருப்பாவை. இது 2க்கான பதிலையும் சொல்லணும். விடை ஏலாலவங்க கணசார சுகந்தி தீர்த்தம். இது சுப்பிரபாதம். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, இது திருப்பாவை. அடுத்து திருக்குறள், மலர்மிசை ஏ மானடி சேர்ந்தார். அடுத்து ஏ போட்டி, ஒரு சொலவடை. இது 2யும் ஃபில் பண்ணணும். விடை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். அடுத்தது ஏட்டிக்கு போட்டி. அடுத்த கேள்வி, தனிமையாக இருப்பது என்னையே, கணபதிக்கு இருப்பது என்னையே? விடை ஏகாந்தம். தனியாக இருந்த ஏகாந்தம். கணபதிக்கு இருக்கிறது ஏகதந்தம். அடுத்த கேள்வி, அழகு மங்கையை இப்படி சொல்லுவாங்க ஏ என்று. என்ன? சிலுவையில் அறையப்பட்டவரான ஏ யார்? என்ன ஏ? 2 விடைகளை சொல்லணும். விடை ஏந்திழை. அழகான மங்கை ஏந்தையேன்னு சொல்லுவாங்க. ஏசுநாதரை தான் சிலுவையில் அறைந்தார்கள். அடுத்தது, பலராமன் கையில் உள்ள ஏ ஒரு ஆயுதம் வச்சிருப்பார். என்ன ஏ? வேலைக்காரர்களை ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஏ? 2 பதிலை சொல்லணும். விடை ஏற்கலப்பை தான் பலராமர் கையில் இருக்கும். வேலை செய்கிறவங்கள ஏவலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, திருப்பதியில் உள்ள ஏ எந்த ஏ? சங்கீதத்தில் உள்ள ஏ என்ன ஏ? நறுமண பொருளான ஏ என்ன ஏ? 3 பதில்களை சொல்லணும். விடை ஏழுமலையான். சங்கீதத்தில் இருக்கிறது 7 ஸ்வரங்கள். நறுமண பொருளாக இருக்கிறது ஏலக்காய். அடுத்த கேள்வி, தன் குருவிற்கு கட்டை விரலை கொடுத்த ஏ எந்த ஏ? வைஷ்ணவர்கள் அப்படியே கடும் விரதம் இருப்பாங்க. அந்த நாளான ஏ எந்த ஏ? விடை ஏகலைவன் தான் குருவுக்கு கட்டை விரலை கொடுத்தார். ஏகாதசி அன்னைக்கு தான் முழு விரதம் இருப்பாங்க. அடுத்த கேள்வி, ஏ வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுவாங்க பிரதோஷத்தப்ப. அது எந்த ஏ? மதுராந்தகத்தில் உள்ள ஏ ராமர். எந்த ராமர்? விடை ஏக்க வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி செய்கிறது. ஏரி காத்த ராமர் மதுராந்தகத்தில் இருப்பவர். அடுத்த கேள்வி, பேஜ் தமிழ் இணையான சொல்லணும். சீட் ஏல ஆரம்பிக்கும். கிளைம்ப் ஏல ஆரம்பிக்கும். இதற்கான தமிழ் வார்த்தை 3மே ஏல வர்ற மாதிரி சொல்லணும்.
விடை ஏடு, பேஜ்னா ஏடு, சீட் ஏமாற்று, கிளைம்ப் ஏறு. அடுத்த கேள்வி, காஞ்சிபுரம் சிவபெருமானான ஏ என்ன ஏ, காஞ்சிபுரம் அம்பிகையான ஏ என்ன ஏ? விடை ஏகாம்பரேஸ்வரர் ஏலார் குழலி. அடுத்த கேள்வி, இசை புயல் ஏ எந்த ஏ, அக்னி சிறகுகள்ன்ற புத்தகத்தை எழுதிய ஏ எந்த ஏ? விடை ஏஆர் ரஹ்மான் இசை புயல், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதியது அக்னி சிறகுகள். அடுத்த கேள்வி, துணி துவைக்கும் சலவை தொழிலாளியை இப்படி சொல்லுவாங்க ஏ என்று. அடுத்து, போர் தொழில் செய்யும் அரசர்களுக்கு வாள் பயிற்சி தரும் ஆசிரியராக இருந்த நாயன்மார், ஒரு பேர் ஏல ஆரம்பிக்கும், அந்த நாயன்மாருடைய பேர் என்ன? விடை சலவை தொழிலாளியை ஏகாலின்னு சொல்லுவாங்க. இந்த ஏனாதி நாயனார் போர் தொழில் சொன்னது. அடுத்தது, வாரத்தில் உள்ள ஏ 7 என்ன, சூரியனை ஓட்டும் தேரில் உள்ள ஏ 7 என்ன, வானவெளியில் உள்ள 7 என்ன, ராமாயணத்தில் உள்ள 7 என்ன? நான் இந்த 4 பதில்களை சொல்லணும். விடை 7 நாட்கள், 7 குதிரைகள், 7 நிறங்கள், 7 காண்டங்கள். என்ன மக்களை, எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கமெண்ட்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நிம்மீஸ் ஆனந்தலஹரி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.